இதுக்கு மேலே மின் தடை அதிகமாக ஏற்படும். கேட்டால் வெப்பம் அதிகரிக்குது. 2வது பராமரிக்கிறதுக்கு பணியாளுங்க அதிகமாக இல்ல. அதுக்கப்புறம் கரண்ட்டு கம்பியெல்லாம் அதிகமாக பழுதா வருது. அதுக்கப்புறம் வெயில்னால டிரான்ஸ்ஃபார்மர்லாம் வெடிக்கிறது. அந்த மாரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இதிலலாம் எப்படி வந்து இவங்க மின் உற்பத்தி அதிகமாக்க முடியுமா? ஏன்னா மின் உற்பத்தி அதிகமாக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பிளானிங்கே இல்ல. இவங்க கூட்டமும் கூட்டு பேசல. இப்ப இருக்கிற மின்துறை அமைச்சர் வந்து சிடிஆர் நிர்மல்குமார் அவங்க இன்னும் ஒரு பொதுக்கூட்டம் கூட வச்சு குழுக்கிட்ட பேசல. அதிகாரிங்க சொல்றத எடுத்துன்னு வந்து அப்படியே சொல்றாங்க. ஃபஸ்ட்டு இப்ப என்ன நடக்குது? மின் உற்பத்தி அதிகமா தேவைப்படுது. நம்மகிட்ட இருந்தாலும் அத எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றதுன்னு ஒரு பிளானிங் பண்ணா தான் கரெக்டா இருக்கும். ஆனா வந்து இன்னும் தாவேகா சைட்லேருந்து இந்த மாரி எந்த ஒரு முயற்சியும் எடுக்கல. அதே மாரி மின்தடை எப்பவுமே அதிகமா தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியெல்லாம் எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு டைம் குடுன்னா எல்லாம் நடு ரோட்டுக்கு வந்து போராடுற நிலைமைக்கு தான் வரும். இதுலயும் தற்கூறிங்க நெறைய பேர் என்ன சொல்லுவானுங்க, எங்க அண்ணன் வந்து செய்வாங்க அப்படின்னு சொல்லுவானுங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. உங்களோட கருத்த கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.